கோவையின் இரண்டாவது பெண் மேயராக இன்று பதவியேற்றுக் கொண்ட ரங்கநாய்க்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி. கோவையின் முதல் பெண் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உடல்நலை குறைபாடு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து இன்று கோவையின் இரண்டாவது பெண் மேயராக ரங்கநாயகி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இன்று தமிழக அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் அதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு கோவையின் இரண்டாவது பெண் மேயராக பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், திமுக பொறுப்பாளர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கநாயகி கூறியதாவது: எனக்கு இந்த பதவியை அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், துறை அமைச்சர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர், மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்தியன் அவர்களுக்கும், தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் தளபதி முருகேஷ் அவர்களுக்கும், தொண்டாமுத்தூர் ரவியன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் துணை மேயர், ஆணையாளர், துணை மேயர், மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், எங்களை எல்லாத்துக்கும் மேலே கட்சியில் வந்து பொறுப்பாக அவங்களோட பணிகளை செஞ்ச எங்களோட கட்சி உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும், அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் கோவை என்னோடய வார்டை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா வந்து எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம், எது அவசரம், இதெல்லாம் வந்து எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன். நல்ல விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணலாம் இருக்கீங்க? ப்ரியாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கோவைக்கு எது முக்கியம் தேவை? நான் இனிமேல் தான் பார்க்கணும். முதல் உத்தரவாக எதை சைன் பண்ண போறீங்க? நான் வந்து உங்கள்கிட்ட இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான். இனி உங்களோட நான் அதிகமாக பயணிப்பேன். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். என்ன செய்யறேங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். கோவை மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க மேடம்? அதை பர்டிகுலராக சொல்லுங்கள். அவங்களோட தேவைகள் கேட்டறிஞ்சு அதெல்லாம் கேட்டறிஞ்சு நாங்கள் செய்யணும். சரிங்களா? குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கேன். நான் இனி வந்து கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக ரங்கநாய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளதாக அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் கூறினார். தன்னை மேயராக ஆக்கிய திமுக கழகத்திற்கு அயராது பாடுபடுவேன் எனவும், கோவையின் தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து உடனடியாக அவற்றை நிவர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்றார். தற்பொழுது வரை தன்னுடைய வார்டு பகுதிகள் உள்ள குறைகளை மட்டும் கேட்டிருந்த நான் இனி கோவை மாநகர் முழுவதும் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை கேட்டு தெரிந்து அவற்றை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு கூறியதாவது: கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு புதிதாக ஏகமனதாக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாநகர்மன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கேட்டால் சொல்லுங்கள். அதாவது சிறப்பு திட்டங்களில் கோவைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே இந்த கோவை மாநகருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக எங்கள் சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய திட்டம் குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் 3 திட்டம் அதுவும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 60 வார்டுகளிலும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுவோம். வந்து இந்த 45 அடிக்கு மேலே ஏற்றுறதில்ல, அது கேரள அரசுகள் வந்து இல்லைங்க. ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். சிறுவாணி அணியில் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும், அப்போ தான் குடி தண்ணீர் வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கணும்னு
அது 2-3 டிஸ்பியூட் அவங்ககிட்ட இருக்குது. நீர்வளத்துறை அவங்களோட கேரளா அரசோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆலியார் பக்கம் இருக்கிற அந்த இது பூரா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசுகிறாங்க. பேசி முடியும். சார், இப்போ நெல்லாயன் மண்டபத்தில் கவுன்சிலர் ஒன்று ஆட்சேபனை தெரிவிச்சார்ல, ஏன் நீங்கள் அப்படி விருப்பப்படுறீங்களா? ஏங்க ஆட்சேபனை ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஆட்சேபனை இல்லை இல்லை அவங்கவுங்க பகுதியில் இந்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றாரு. பொதுமக்களுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்களா சொல்றீங்க அதுக்கெல்லாம் நீங்க வணக்கம். இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி கேளுங்க எல்லாரும். 2 வருஷம் இதுல வந்து ஊழல் நடந்ததா சொல்லி பழைய ஏடிஎம்கேல குற்றச்சாட்டு சுமத்திட்டாங்க. சொல்லுவாங்க. முடிஞ்சாதுக்கு தான் ஊழல் தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. யார் தவறு செஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல என்ன இருக்கு? அப்புறம் சார், நம்ம சிஎம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை 2021 வரும்போது நம்ம கொடிசியால வச்சு பிரச்சாரத்தில் பேசும்போது திமுக ஆட்சிக்கு வந்தா 6 மாசத்துல வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியை கைது செஞ்சு சிறைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு என்ன அவ்வளோ? அதான் வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. வணக்கம். மாநகராட்சி பணியை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். கோவைக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமென முதலமைச்சர் தங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். 300 கோடி ரூபாய்க்கு மேல் சாலை பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பில்லூர் குடிநீர் திட்டம் 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்கும் வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு வருகிறது. மாமன்ற உறுப்பினர்களும் தங்களது பகுதியில் உள்ள குறைகளை தெரிவித்துள்ளனர். அதனையும் முதலமைச்சரிடம் கேட்டு விரைவில் நிறைவேற்றி தரப்படும். சிறுவாணி அணையில் முழுமையாக நீர் நிரப்ப வேண்டும் என கேரள அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். ஆழியார் அணைகள் உள்ளிட்டவை குறித்து நீர்வளத்துறையினர் கேரள அரசிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில கவுன்சிலர்கள் அழுது கொண்டே போவது குறித்த கேள்விக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா என தெரிவித்தார். முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி குறித்த கேள்விக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என அமைச்சர் KN நேரு தெரிவித்தபடி விடைபெற்று சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. Garuda Voice.